அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம 6ஆம் வகுப்பில் இயல் 8ல் உள்ள இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். அந்த இலக்கண பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாட தலைப்பு என்னன்னா பெயர்ச்சொல். பாடத்தலைப்பு பெயர்ச்சொல். நம்ம இயல் 7ல் சொற்கள் இலக்கண பகுதி பார்த்துருப்போம். அதில் சொற்கள் 4 வகைப்படும் என்று பார்த்திருப்போம். சொற்கள் என்ற இலக்கண பகுதி பார்த்தோம். அதில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும் என்று பார்த்திருப்போம். அதில் என்னென்ன பார்த்துருப்போம்னா 1 பெயர்ச்சொல், 2 வினைச்சொல், 3 இடைச்சொல், 4 உரிச்சொல். இந்த 4 வகை சொற்கள் 4 வகைப்படும் பார்த்தோம். அதில் முதல் வகையை தான் இந்த 6ஆம் வகுப்பில் இயல் 8ல் பார்க்க போகிறோம், பெயர்ச்சொல். அது பெயர்ச்சொல் பாருங்க. பெயர்ச்சொல்னா என்னென்ன குறிக்கக்கூடியதா பெயர்ச்சொல்னா மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனிங்க. இது அனைத்தும் என்னவா குறிக்குன்னா பெயர் சொற்களை குறிக்கின்றன. பெயர் சொல் என்னது? மரத்தை, பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் போன்ற அனைத்து சொற்களையும் குறிக்கக்கூடியதான் பெயர் சொற்கள். இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். கொடுத்து கேட்பாங்க, ஒன்வேடில் கேட்பாங்க, இது பார்த்து வச்சுக்காங்க. மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்கள் என்ன சொல்லுனா பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடியதுனால அந்த சொல் பெயர் சொல் ஆகும். அடுத்த பாருங்க, பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னா பெயர் சொல் 6 வகைப்படும். பெயர் சொல் 6 வகைப்படும். சொற்கள்னா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர் சொல்னா 6 வகைப்படும். பாருங்க, அந்த 6 வகை என்னென்னு பாருங்க. 1 பொருட்பெயர், 2 இடப்பெயர், 3 காலப்பெயர், 4 சினப்பெயர், 5 பண்பு பெயர், 6 தொழில் பெயர். இதில் ஒவ்வொன்றை பற்றி பார்ப்போம். முதலுக்கு இருக்கக்கூடியது பொருட்பெயர். பாருங்க, பொருளை குறிக்கும் பெயர் பொருள் பெயர் எனப்படும். ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருள் பெயர் எனப்படும். இஃது உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் இரண்டத்தையும் குறிக்கக்கூடியதான் பொருள் பெயர். உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம் அல்லது உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்க, மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இதிலேயே இவை அனைத்தும் என்னதான் பெயர்? இவை அனைத்தும் பொருள் பெயரை குறிக்கக்கூடியது. மரம், செடி, மயில், பறவையெல்லாம் உயிர் உள்ளவையாகவும், புத்தகம், நாற்காலிலாம் உயிரற்றவையாகவும் இருக்கு. இவை அனைத்தும் பொருட்பெயர் ஆகும். அடுத்த பிறகு ரெண்டாவது இடப்பெயர் கொடுத்துருக்காங்க. இடப்பெயர் பாருங்க, ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கிறது இடப்பெயர். எடுத்துக்காட்டு, சென்னை என்பது ஒரு இடம், பள்ளி என்பது ஒரு இடம், பூங்கா என்பது ஒரு இடம், தெரு என்பது ஒரு இடம். இது ஈஸியாக இருக்குல்ல? அடுத்து போலாமா? அடுத்து காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். நமக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தெரியக்கூடிய இலக்கண பெயர் தான் இதெல்லாம். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு, நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. இவையெல்லாம் அனைத்தும் காலத்தை குறிக்கக்கூடியது, அதனால் காலப்பெயர் ஆகும். அடுத்து சினைப்பெயர் பாருங்க. சினைப்பெயர் என்பது ஒரு உறுப்பிலிருந்து பிரியக்கூடிய மற்ற ஒரு உறுப்புக்கு சினை என்று பெயர். அதை கொடுத்துருக்காங்க. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். ஒரு பொருளினுடைய உறுப்பு, அந்த உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர் தான் சினைப்பெயர் எனப்படும். இது ஒரு உடல், மனிதன் என்பது ஒரு உடல். அந்த உடலில் உள்ள உறுப்புக்கு சினை என்று பெயர். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. எடுத்துக்காட்டு, கண், கை, இலை, கிளை. அதே மாதிரி ஒரு தாவரம் என்பது ஒரு முழு உறுப்பு. அந்த உறுப்பில் உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன பிரிவுக்கு பேர் சினைகள், சினை பெயர்கள். எடுத்துக்காட்டு பாருங்க, தாவரத்துக்கு இலை, தாவரத்தின் பிரிவுதானே இலை. அதே மாதிரி தாவரத்தினுடைய அடித்தண்டிலிருந்து பிரிந்து செல்வதற்கு பேர் கிளை. அடுத்து பண்பு பெயர் பாருங்க. பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயராகும். ஒரு பொருளினுடைய பண்பை குறிக்கணும். பொருளை குறிக்கக்கூடியது பொருளினுடைய பண்பை குறிக்கும் பெயர் தான் பண்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு, அந்த பொருள் வட்ட வடிவத்தில் இருந்தால் அந்த பண்பை குறிக்கிறது. அதே சதுரம் என்பது பண்பு. செம்மை அதனுடைய நிறத்தை குறிக்கிறது. நன்மை என்பது என்று குறித்தால், அதனுடைய பண்பை குறித்தால் அது பண்பு பெயர். இதில் பாருங்க, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை என்று அதனுடைய பண்பை குறித்து வருவதால் இது பண்பு பெயர். அது மட்டும் இல்லாமல் மை என்ற விகுதியை பெற்று வந்தாலும் அதுவும் பண்பு பெயரை குறிக்கக்கூடியதான். இப்போ பாருங்க, செம்மை என்பது மை இருக்கா, நன்மை என்பது மை இருக்கா. அது இல்லாமல் வட்டம் என்பது ஒரு வடிவத்தை குறிக்கக்கூடியது, சதுரம் என்பது ஒரு வடிவத்தை குறிக்கிறது. வடிவம், அளவு, பண்பு, மை விகுதி, நிறம் இது போன்றவையெல்லாம் குறித்தால் அது பண்பு பெயராகும். அடுத்த பாருங்க, தொழில் பெயர். ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பாடுதல் என்பது ஒரு தொழில், ஆடுதல் என்பது ஒரு தொழில்,
நடித்தல் என்பது ஒரு தொழில். இது மாதிரி ஒரு செயலை குறித்தால் அது தொழில் பெயர் என்படும். அடுத்த பாருங்க, 6 வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகள் தொடரில் அமைத்து எழுதுக. பாருங்க, காவியா புத்தகம் படித்தால். இதில் புத்தகம் என்பது என்ன பெயர்? புத்தகம் என்பது ஒரு உயிரற்ற பொருளை குறிக்கிறது, பொருள் பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால். பள்ளி என்பது என்னது? இடத்தை குறிக்கிறது, இடப்பெயர். மாலை என்பது காலப்பெயர். காலை, மாலை, இரவு என்பதால் அது காலத்தை குறிக்கிறது, காலப்பெயர். தலை என்பது காவியா தலை அசைத்தால். தலை என்பது அவருடைய உடலில் உள்ள ஒரு உறுப்பு தானே, தலை. அப்போ என்பது சினை பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். இனிமையாக மை என்பது விகுதி பெற்றிருக்கிறது, அப்போ பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் என்பது ஒரு தொழிலை குறிக்கிறது, தொழில் பெயர். அடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர். இலக்கணம் பற்றி பார்ப்போம். பாருங்க, இடுகுறி பெயர் என்பது நாம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுயிர் பெயர், காரண பெயர் என இருவகைப்படுத்தினர். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என இருவகைப்படுத்தியுள்ளனர். முதல்ல பாருங்க, இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் என்பது நம் முன்னோர்கள் அது ஒரு பொருளுக்கு அந்த பொருள் என்ன காரணத்துக்காக பெயர் வச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் வைக்கக்கூடிய பெயர் தான் இடுகுறி பெயர். அதான் பாருங்க, நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினார். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்களாகும். எடுத்துக்காட்டு, மண், மரம், காற்று. இதுக்கெல்லாம் ஏன் மண், ஏன் மரம், ஏன் காற்றுன்னு பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பேர் வச்சிட்டாங்க. அதனால அந்த பெயருக்கு இடுகுறி பெயர். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும். இந்த இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர் என இரண்டு வகை பிரிக்கிறாங்க. அதில் இடுகுறி பொது பெயர் பாருங்க. இதில் பாருங்க, இடுகுறி பொது பெயர். ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது. இது பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும். ஒரு இடுகுறி பெயர் பொதுவா, மரம் என்பது மரம், காடு என்பது காடு. பொதுவா மரத்தில் நிறைய வகை மரம் இருக்கு. ஆனால் அதில் எந்த ஒரு இதுவும் குறிப்பிடாமல் பொதுவாக மரம், இதெல்லாம் மரங்க, அங்கே இருக்கிறது பூரா காடு அப்படி ஒரு பொதுவாக குறித்தால் அது இடுகுறி பொது பெயர் எனப்படும். அதே சிறப்பு பெயர்னா, அந்த மரம் என்று சொன்னாங்க இல்லையா, அந்த மரத்தை குறிப்பிட்டு இது செம்மரம், இது ஆலமரம், இது மாமரம் என்று குறிப்பிட்டு ஒரு தனி பெயர் கொடுத்தால் அது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். அதே மாதிரி காடு என்பது கருமேளங்காடு, செம்மரக்காடு என்று குறிப்பிட்டு ஒரு பெயர் சொல்லி அழைத்தால் அது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். கீழே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது. ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு, மாமரம் என்பது மரம் என்பதுல இதில் மாமரம். காடு என்பதில் கருவேலங்காடு. காடு என்பது கருவேல மரம் இருக்கிறதுனால அது கருவேலங்காடு. மரம் என்பது அது மாமரம், ஆலமரம் சொன்னால. அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயரை குறித்தால் அது இடுகுறி சிறப்பு பெயர். பொதுவாக மரம், காடு என்று சொன்னால் அது இடுகுறி பொது பெயராகும். அடுத்து காரண பெயர் பாருங்க. அடுத்து பார்க்கக்கூடியது காரண பெயர். காரண பெயர் என்பது நம் முன்னோர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு அடிப்படையாக கொண்டு ஒரு பொருளுக்கு பெயர் வச்சிருந்தா அந்த பொருளின் பெயர் காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நம்மளுக்கு கொடுத்துருவோம் பாரு, நாற்காலி, கரும்பலகை. ஏன் நாற்காலி கரும்பலகைனா 4 கால்களை கொண்டு இருப்பதனால அந்த பொருளுக்கு நாற்காலி. கருமை நேரத்தில் அந்த பலகை இருப்பதனால அந்த பலகைக்கு கரும்பலகை என்று ஒரு காரணத்தோட பெயர் வச்சனால இது காரண பெயர் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். இந்த காரண பெயர் 2 வகை பிரிக்கிறாங்க. என்னென்னா, காரண பொது பெயர், மற்றொன்று காரண சிறப்பு பெயர் என இரு வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடியது இதில் காரண பொது பெயர். காரண பொது பெயர் என்பது காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை பொதுவாக அனைத்து ஒரு பொருளையும் ஒரே ஒரு பெயரால் அழைப்பது காரண பொது பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, பறவை. பறவை என்பது அனைத்து இனத்தையும் குறிக்கக்கூடியதான், அனைத்து வகை பறவை இனத்தையும் குறிக்கக்கூடியதான் பறவை என்று பொதுவாக குறிப்பதனால இது காரண பொது பெயர். அடுத்து 2வது எடுத்துக்காட்டு நம்ம என்ன கொடுக்கணும் பாருங்க, அணி. அணி என்பது இங்கே என்னத்தை குறிக்குதுன்னா அணிகலன். நம் பெண்கள் அணியக்கூடிய அணிகலன் அனைத்தையும் பொதுவாக குறிப்பதனால இது அணிகலன் என்று இங்கு குறிப்பதனால இது காரண பொது பெயர். இதுவே காரண சிறப்பு பெயர் என்றால் என்ன? காரண சிறப்பு பெயர் என்பது
அந்த காரண பெயரிலேயே வந்து குறிப்பிட்டு ஒரு பொருளை மட்டும் குறிப்பது வந்து காரண சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டு வந்து வளையல். வளையல் ஏன் குறிப்பு சொல்கிறாங்க? பெண்கள் அணியக்கூடியது, கையில் வளையக்கூடியது, அந்த வளையல் வளைந்து இருப்பதனால் அது வளையல். அதுவே இன்னொன்று பாருங்க, இங்கே மரங்கொத்தி பறவை இனத்தில் பார்த்தோமே, பொதுவாக பறவை என்பது காரண பொது பெயர். அதுவே மரங்கொத்தி, மரம் கொத்தி என்று குறிப்பிட்டு அந்த பறவையை குறிப்பதனால் இது காரண சிறப்பு பெயர். இதை கொடுத்துருப்பாங்க. காரண சிறப்பு பெயரில் வந்து பாருங்க, குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். அப்போ ஒரு காரண பொது பெயர்லேயே வந்து குறிப்பிட்டு ஒரு பொருளை மட்டும் குறிப்பிடுவது வந்து காரண சிறப்பு பெயர். பொதுவாக அந்த காரண பெயரில் பொதுவாக குறிப்பிட்டால் அது காரண பொது பெயர். புரிஞ்சுங்களா? இப்போ இடுகுறி பெயர்னா என்ன? காரணம் கருதாமல் முன்னோர்கள் இட்ட பெயர் வந்து இடுகுறி பெயர். அது 2 வகைப்படும். ஒன்று இடுகுறி பொது பெயர், மற்றொன்று இடுகுறி சிறப்பு பெயர். அதில் இடுகுறி பொது பெயர் என்பது என்னன்னா, பொதுவாக மரம், மண், காற்று இவெல்லாம் வந்து பொது பெயர், இடுகுறி பொது பெயர். அதில் இடுகுறி சிறப்பு பெயர் என்ன? மரம் பார்த்தோமா, அந்த மரத்துக்கு வந்து மாமரம், சந்தன மரம் என்று ஒரு குறிப்பிட்டு ஒரு மரத்தை குறிப்பிட்டால் அது இடுகுறி சிறப்பு பெயர். அதே காடில் வந்து காடு என்பது இடுகுறி பொது பெயர். அதுவே கருவேலங்காடு, சந்தன காடு அப்படி குறிப்பிட்டு ஒரு காட்டை குறிப்பிட்டால் அது இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்த காரண பெயர் பார்த்தோம். காரண பெயர் என்பது நம் முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் அந்த பொருளுக்கு பெயர் வைத்தால் அது காரண பெயர். அந்த காரண பெயர் வந்து 2 வகைப்படும். ஒன்று காரண பொது பெயர், மற்றொன்று காரண சிறப்பு பெயர். அந்த காரண பொது பெயர் என்பது நம் முன்னோர்கள் காரணத்தோடு வச்சாங்கள பெயர் வந்து பறக்கிறதுனால அது பறவை என்று, அப்படி அந்த பறவை என்று குறிப்பிட்டால் அது காரண பொது பெயர். அதிலே அது மரங்கொத்தி அல்லது புறா, கொக்கு, காகம் என்று குறிப்பிட்டு அந்த பறவையை குறிப்பிட்டால் அது காரண சிறப்பு பெயர். அடுத்த 2வது எடுத்துக்கிட்டு வந்து அணிகலன் கொடுத்துருக்காங்க. அணிகலன் என்பது அணி என்பது பொது பெயர். அதுவே வளையல் என்பது காரண சிறப்பு பெயர். புரிஞ்சுங்களா? அடுத்து பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பார்த்தா இந்த இலக்கண பதில பெயர் சொல் என்பது 6 வகைப்படும். அதுவே சொற்கள்னா எத்தனை வகைப்படும்? சொற்கள் என்பது 4 வகைப்படும். சொற்கள் 4 வகைப்படும். அவை எவை என்னன்னா, 1 பெயர் சொல், 2வது வினைச்சொல், 3வது இடைச்சொல், 4வது உரிச்சொல். இதில் பெயர் சொல் வந்து எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் என்பது 6 வகைப்படும். அவை என்னென்னா, 1 பொருட்பெயர், 2வது இடப்பெயர், 3வது காலப்பெயர், 4வது சினப்பெயர், 5வது பண்பு பெயர், 6வது தொழிற்பெயர். இதில் பொருட்பெயர் என்பது ஒரு பொருளை குறித்து வந்தால் அது பொருட்பெயர். ஒரு இடத்தை குறித்து வந்தால் அது பேர் வந்து இடப்பெயர். ஒரு காலத்தை காட்டி வந்தால் அது காலப்பெயர். சினை உறுப்புகள் வந்து குறித்து வந்தால் அது சினைப்பெயர். பண்பு அதாவது வடிவம், அளவு, சுவை, அடுத்து மைவிகுதி இது மாதிரி பெற்றிருந்தால் அது பண்பு பெயர். தொழில் ஒரு தொழிலை குறித்து ஆடுதல், ஓடுதல், பாடுதல் போன்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை குறித்து வந்தால் அது தொழில் பெயர் எனப்படும். புரிஞ்சுங்களா? அடுத்த பகுதி போலாமா? அடுத்து பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக. இடுகுறி பெயரை வட்டமிடுக. இதில் வந்து பறவை, மண், முக்காலி, மரங்கொத்தி இருக்கு. இது எது இடுகுறி பெயர்? இடுகுறி என்பது நம் முன்னோர்கள் வந்து காரணம் கருதாமல் பொதுவாக வைத்த பெயர் வந்து இடுகுறி. அந்த இடுகுறி இதில் எதை குறிக்கும்? மண் என்பதை குறிக்கும். அடுத்து காரண பெயரை வட்டமிடுக. மரம், வளையல், சுவர், யானை. இதில் காரண பெயர் எது? மரம் என்பது இடுகுறி பெயர். ஏன் பெயர் வச்சாலும் தெரியாது. சுவர், யானை, இல்லை வளையல், இது வளைந்திருப்பதனால் இதற்கு வளையல் என்று பெயர் வைத்தனர். இது இடுகுறி பெயர். எடுத்து பாருங்க, இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இதில் வந்து வயல், வாழை, மீன்கொத்தி, பறவை என்று கொடுத்துருக்காங்க. இது இடுகுறி சிறப்பு பெயர் என்பது என்ன பாருங்க. வயல், வயல் வந்து நிறைய வயல் இருக்கு. நெல் வயல் இருக்கு, மற்ற குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் இங்கே வயல் மட்டும் இருக்கு. இது பொது பெயர். வாழை, வாழையிலே செவ்வாழை, பூவாழை அப்படின்னு பறவை இருக்கு. இது வாழை மட்டும் பொதுவாக குறிக்கிறது. இது பொது பெயர். அடுத்து பறவை, பறவையிலே நிறைய இருக்கு. பறவையில் கொக்கு, புறா, மயில், காகம் போன்ற பல வகை இருக்கு. ஆனால் இங்கே பறவை மட்டும் குறிக்கிறது. அது பொது பெயர், இடுகுறி பொது பெயர். அடுத்து மீன் கொத்தி, பறவை இனத்திலே மீன் கொத்தி என்ற ஒரு இனத்தை மட்டும் குறித்து சொல்லுது. அதனால் இது இடுகுறி சிறப்பு பெயர் ஆகும். அடுத்து பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் 6 வகைப்படும். இப்போ தான் பார்த்தோம். அவை என்னென்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இடுகுறி
பெயர். இடுகுறி பெயர் என்றால் என்ன? நம் முன்னோர்கள் வந்து எந்த ஒரு காரணம் கருதாமல் ஒரு பெயர் வைத்தாலும் அது பேர் வந்து இடுகுறி பெயர். காரண பெயர் என்பது ஏதேனும் ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஒரு பொருள் பெயர் வைத்தால் அது காரண பெயர். அடுத்து மொழி ஆள்வோம். பாருங்க, இதில் படித்து மகிழ்வு வந்து ஒரு பாடல் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலின் ஆசிரியர் யார் என்று கேட்கலாம். இதை பார்த்து வச்சுக்காங்க. இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னா ஆ முத்தரையனார். இவர் வந்து மலேசிய கவிஞர். யாரு? ஆ முத்தரையனார் வந்து மலேசிய கவிஞர். இவருடைய பாடல் வரி பார்க்கலாம் பாருங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசாறு கனிவு காண்போம், வான்புகழ் கொடையீர் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் ஆ முத்தரையனார். இவர் மலேசிய நாட்டு கவிஞர். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. அ ஆ இ உ என்ற வரிசையில் வந்து இதை வரிசைப்படுத்தணும். இதில் பூனை, தையல், தேனி, ஓணான், மான், வௌவால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர், பழம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாருங்க, உயிரெழுத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எந்த எழுத்து வரும்? ஆசிரியர். அடுத்து ரெண்டாவது உயிரெழுத்து என்ன இருக்குன்னா ஓணான். இது முதல்ல வரும், இது ரெண்டாவது வரும். அடுத்து என்ன இருக்குன்னா கா வரிசையில் என்ன இருக்கா பாருங்க. அடுத்த எழுத்து வந்து உயிரெழுத்து முடிஞ்சு அடுத்து என்ன எழுத்து இருப்பாங்க? கா வரிசையில் வந்து இங்கே கீ இருக்குது, வேறு எதனா இருக்க பாருங்க, கீ இருக்குது. அப்போ இது மூன்றாவது. அடுத்து கீக்கு அடுத்து என்ன எழுத்து வரும்? கீக்கு அடுத்தது வந்து அதாவது கா வரிசை முடிஞ்சு காக்கா, கா, ngா, சா, ஞா, டா, நா, கிதா, தா கிதா பாருங்க, தா. அடுத்து என்ன வரும்? தா வரிசையில் இருக்குது, தையல், தேனி இருக்குது. இதில் எது ஃபஸ்ட் வரும்? இதில் முதல்ல வரக்கூடியது தேனி. அடுத்தது தான் தேனிக்கு அடுத்து தான் தை என்ற எழுத்து வரும், அது தையல். அதுக்கடுத்து முடிஞ்சு அடுத்தது தை. தாவுக்கு அடுத்து என்ன வரும்? தாவுக்கு அடுத்தது தாவுக்கு அடுத்து என்ன வரும்னா பா வரும். தாவுக்கு அடுத்து இங்கே இருக்கிறதுல பூனை, பழம், வேறு இருக்குதா? பூனை, பழம் இருக்குது. இதில் பழம் தான் ஃபஸ்ட்டு வரும். பாவுக்கு அடுத்து தான் பூ வரும். அப்போ பழம் என்பது 6, பூனை என்பது 7. அடுத்து என்ன வரும்? பா அடுத்த வரிசைக்கு அடுத்தது பா வரிசைக்கு அடுத்தது வந்து மா வரும். மாவில் 2 இருக்குது, மனிதன், மாணவன். இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? சிறிய மாவா நெடில் மாவா? சிறிய மாவா தான் ஃபஸ்ட்டு வரும். மனிதன் ஃபஸ்ட்டு, மாணவன் 9. அடுத்து வேறு என்ன இருக்குது? இங்கே மான் ஒன்று இருக்குது. மானில் வந்து அடுத்து இந்த மானில் 2 வகை இருக்கா? இந்த மானில் பாருங்கள், மா ரெண்டுமே நெடிலெழுத்து. இந்த நெடிலெழுத்துக்கு அது என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3 சுழி நான் இருக்கா? இந்த 3 சுழி நான், இங்கே 2 சுழி இன் இருக்குது. இந்த இன் என்பது அகர வரிசையில் வந்து கடைசி எழுத்துல வருது. இது வந்து இடையில் வரதுனால இது கடைசி எடுத்துக்கணும், இது முதல்ல எடுத்துக்கணும். அப்போ 9க்கு அடுத்து இந்த மான் என்பது 10வது வரும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒன்று தான் 11 வௌவால். அகர வரிசை படுத்திட்டோம். அடுத்து பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு எவ்வகை பெயர் என எழுதுக. கைகள் இரண்டும் பிறருக்கு உதவுவே என சான்றோர் கருதினர். இதில் கைகள் என்பது எதை குறிக்கிறது? சினைப்பெயர், உடலில் குறிக்கக்கூடிய சினைப்பெயர். அடுத்து அடைதல். அடைதல் என்பது எதை குறிக்கக்கூடியது? தொழில் பெயர். அடுத்து தெருவியல் என்பது, தெரு என்பது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது, அதனால இடப்பெயர். அடுத்து பாரதியார், அதாவது உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள் வந்து பொருட்பெயர் பார்த்தோமா? அது இங்கு பாரதியார் என்பது உயிருள்ள குறிக்கிறது. உயிர் உள்ளவற்றில் இது ஒரு பொருட்பெயர். அடுத்து மாலை என்பது காலம். அன்பு என்பது பண்பு பெயர். பின்வரும் தொடரில் உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. விடியலில் துயில் இழந்தேன். விடியலில் அப்படின்னு விடியல் என்பது எதை குறிக்கிறது? காலத்தை குறிக்கிறது, இது காலப்பெயர். இறைவனை கை தொழுதேன். கை என்பது சினைப்பெயர். அடுத்து நான் மதுரைக்கு சென்றேன். மதுரை என்பது ஒரு இடம், இடப்பெயர். புத்தகம் வாங்கி வந்தேன். புத்தகம் என்பது ஒரு பொருட்பெயர். புத்தகம் என்பது ஒரு பொருட்பெயர். கற்றலை தொடர்வோம் இனி. இங்கு கற்றல் என்பது ஒரு தொழிலை குறிக்கிறது, செயலை குறிக்கக்கூடியது, அது தொழில் பெயர். நன்மைகள் பெருகும் நனி. நன்மை என்பது பண்பு பெயர். பாருங்க, சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக. இது வந்து நம்ம வந்து மணிமேகலை வந்து கதை பாத்திரத்தில் பார்த்துருப்போம். அந்த இதில் வந்து சொல்லியிருப்போம்.
இந்த கதையில் வந்து ஆர்டர் வைஸாக படிச்சுக்காங்க. ஆர்டர் வைஸாக வந்து ஒன் வேல கேட்பாங்க. இந்த வரிசையில் கொடுத்து அடிக்கடிக்க கேட்கக்கூடிய கொஸ்டின் இது பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து வரிசைப்படுத்துக்கணும். முதலில் எந்த நிகழ்வு நடந்தது, கடைசி எந்த நிகழ்வு நடந்தது என்று ஞாபகம் வச்சா எழுதலாம். சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள். இதில் மணிமேகலை மணிப்பள்ளத்தீவுக்கு சென்றாள். இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அமுத சுரப்பியை பெற்றாள். ஆதிரியிடம் சென்று முதல் உணவை பெற்றாள். இந்த நிகழ்வு வந்து எந்த நிகழ்வு வந்து முதல் நிகழ்வாக வரும்? அவள் முதல் நிகழ்வு வந்து ஃபஸ்ட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு உணவிட்டாளா, இல்லை ஆதிரியிடம் உணவு வாங்கினாளா? எங்கே நடந்தது முதல் நிகழ்வு? இதில் முதல் நிகழ்வு எதுனா மணிமேகலை மணிப்பள்ளத்தீவுக்கு சென்றது தான் முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு அமுத சுரப்பியை பெற்றாள். அங்கே தீபத்திலகிடமிருந்து அமுத சுரப்பியை பெற்றாள். இது இரண்டாவது நிகழ்வு. அங்கிருந்து யார்கிட்ட வரா? ஆதிரியிடம் வந்து உணவு பெற வருகிறாள். ஆதிரியிடம் உணவு பெற்ற பின்பு எங்கே செல்கிறார்? நேரா மன்னனிடம் பார்க்க போறதில்ல, சிறைக்கு சென்று உணவிடுவாள். இதை கேட்டு காவலாளி வந்து மன்னனிடம் போய் புகார் சொல்லுமா. அப்பதான் மன்னனை வந்து மணிமேகலை போய் சந்திப்பாள். சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்ற வேண்டும் என்று மன்னிடம் வந்து வேண்டி கேட்போள். இது கடைசி நிகழ்வு. இதான் வரிசைப்படுத்துது. அடுத்து ஒலி வேறுபாடு வந்து வாக்கியத்தில் அமைத்திருக்க. இதுல அறம் ரெண்டு இது குறித்து. இதுல இந்த அறம் என்பது எதை குறிக்கக்கூடியதுன்னா ஒரு கூர்மையான பொருளை குறிக்கக்கூடியது. கூர்மை. இந்த அறம் என்பது நம்ம செய்யக்கூடிய தர்மத்தை குறிக்கக்கூடிய அறம். அடுத்து மனம். நம்ம இலக்கண வகுப்பில் ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வகுப்புலேயே. இந்த மனம் எதை குறிக்கிறதுனா நம்மளுடைய மனம் உள்ளத்தை குறிக்கக்கூடியது. உள்ளம் என்ற குறிக்கக்கூடிய மனம். இந்த மனம் என்பது வாசனை குறிக்கக்கூடியது. வாசனையை குறிக்கக்கூடிய மனம். அடுத்து இருபொருள் தருக. 6 என்பது நதி, 6 என்பது எண் கொடுத்துருக்காங்களா? இது மாதிரி திங்கள் என்பது என்ன? திங்கள் என்பது கிழமையை குறிக்கக்கூடிய. திங்கள் என்பது நிலவையும் குறிக்கும். நிலவையும் குறிக்கும், கிழமையும் குறிக்கும், அல்லது நாட்களையும் குறிக்கும், அல்லது மாதத்தையும் குறிக்கும். ஒரு திங்கள் என்பது ஒரு மாதத்தையும் குறிக்கும். ஓடு என்பது என்ன? ஓடு என்பது ரெண்டு வகை பொருள் கொடுங்க. ஓடு என்பது நம்ம வீட்டின் கூரையின் மீது போத்தக்கூடிய ஓடு ஒன்று. இன்னொன்று நம்ம ஓட்டு போடுதல் ஓடு. இப்படி ரெண்டு வச்சுக்கலாம். அடுத்து நகை. நகை என்பது கழுத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய நகை, அணிகலன். இன்னொரு நகை என்பது புன்னகை, நகைச்சுவை. இந்த நகையை குறிக்கக்கூடியது நகைச்சுவை. அடுத்து பேஜ் வந்து பாருங்க. புதிர்ச்சொல் கண்டுபிடிய. இதில் வந்து வேணா அவ்வளோ அவசியம் இல்லை, இருந்தாலும் இந்த புதிர்ச்சொல் என்னன்னு பாருங்க. அடுத்து புதிர்ச்சொல் கண்டுபிடி. இச்சொல் 3 எழுத்து சொல். இது 3 எழுத்து சொல்லலாம். 1 2 3 எழுத்து சொல்லலாம். உயிரெழுத்து வரிசையில் முதல் எழுத்து இச்சொல்லின் முதல் எழுத்து. உயிர் எழுத்தில் முதல் சொல் இது ஆ. அப்போ ஆ என்றது முதல் எழுத்து. வல்லினமை எழுத்துக்களின் வரிசையில் கடைசி எழுத்து இச்சொல்லின் இரண்டாம் எழுத்து. வல்லினமைனா கசட தபர. அதில் வந்து லாஸ்ட் எழுத்து கசட தபர ர. இது இரண்டாவது எழுத்து. அடுத்து வாசனை என்னும் பொருளின் வந்து வேறு சொல்லின் கடைசி எழுத்து. வாசனை என்பதனுடைய வேறு எழுத்துனா மனம். மனமா? மனத்தினுடைய கடைசி எழுத்து தான் இதுதான். அப்ப இம் அறம் என்ன வரும்? 3வது எழுத்து இம்மு வந்தா அறம். அடுத்ததா பாருங்க கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம். ட்ரஸ்ட் என்பது அறக்கட்டளை. ட்ரஸ்ட் என்பது அறக்கட்டளை. வாலண்டியர் என்பது தன்னார்வலர். வாலண்டியர் என்பது தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் என்பது இளம் செஞ்சிலுவை சங்கம். ஜூனியர் ரெட் கிராஸ் என்பது இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் என்பது சாரண சாரணியர். ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் என்பது சாரண சாரணியர். அடுத்து சோசியல் ஒர்க்கர் என்பது சமூக பணியாளர். சோசியல் ஒர்க்கர் என்பது சமூக பணியாளர். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து திருக்குறள் பகுதி. திருக்குறள் பகுதியில் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்க்கக்கூடியது அரண் வலியுறுத்துதல் என்ற அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். முதல் திருக்குறள் பாருங்க. மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேரபெற. மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேரபெற. அந்த திருக்குறளின் பொருள் பாருங்க. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. மனத்துக்கண் மாசிலான். மனத்துக்கண் என்பது மனம். மாசிலான் என்பது குற்றமற்ற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரம் ஆகும். இரண்டாவது திருக்குறள் பாருங்க. அழுக்காறு அவாவெகிலி இன்னாச்சோல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவாவெகிலி இன்னாசோல் நான்கும்
இழுக்கா இயன்றது அறம். அதாவது இதில் 4 இது சொல்லியிருக்காங்க. அழுக்காறு என்பது பொறாமை, அவா என்பது பேராசை, அவா என்பது பேராசை, வெகுளி என்பது சினம், வெகுளி என்பது சினம், இன்சொல் என்பது கடுஞ்சொல். இந்த பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் இது பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறமாகும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அரண். இந்த 4ம் பேசாமல் இருக்குது பேசாமல் வாழ்வதே அறமாகும். அடுத்த அதிகாரம் பாருங்க, ஈகை அதிகாரம். ஈகையில 3வது திருக்குறள். வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீராது உடைத்து. வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீராது உடைத்து. இதனுடைய பொருள் இல்லாதவருக்கு தருவதே ஈகையாகும். இல்லாதவர்களுக்கு தருவதுதான் ஈகை, மற்றவர்களுக்கு தருவதெல்லாம் ஈகையாகாது. அது ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி கொடுக்கக்கூடியது. மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்வே ஆகும். மற்ற செயலெல்லாம் ஏதாவது ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது, அது ஈகையில் சேராது. 4வது திருக்குறள் பாருங்க. ஈதுவாக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணாவார். ஈதுவாக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணாவார். இதில் என்ன சொல்றாங்க, இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள். அதாவது இல்லாதவர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுனால உண்டாகக்கூடிய அந்த இன்பத்தை அறியாதவர்கள் எவ்வளவுதான் பொருளை சேர்த்து வச்சாலும் அந்த பொருள் அவங்ககிட்ட நிலைக்காது, அதை இழந்துருவாங்க என்று இந்த பொருள் இந்த திருக்குறள் உணர்த்துகிறது. அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள், அதனை இழந்து விடுவார்கள். அடுத்து இன்னா செய்யாமை அதிகாரம் பாருங்க. 5வது திருக்குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அருமையான திருக்குறள்ல அடுத்து பாருங்க, 6வது திருக்குறள். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருத விட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. என்ன சொல்றாங்க பாருங்க, பிற உயிரினுடைய துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிடலாம், தாம் பெற்றுள்ள அறிவால் நம்மளுடைய அறிவால் எந்த ஒரு பயனும் இல்லை, வீண் வேஸ்ட் என்று இந்த திருக்குறள் மூலம் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து 7வது திருக்குறள் பாருங்க. எனைதானும் எஞ்ஞான்றும் யாராக்கும் மனந்தானம் மானான் செய்யாமை தலை. எனைதானும் எஞ்ஞான்றும் யாராக்கும் மனந்தானம் மானான் செய்யாமை தலை. மானான் செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலையும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. என்ன சொல்றாங்க பாருங்க, நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை எந்த காலத்திலையும் யாருக்குமே கொஞ்சம் கூட சிறிதளவு கூட செய்யக்கூடாது. அதான் திருக்குறள் சொல்லியிருக்காரு. அருமையான திருக்குறள் இருக்கு. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனந்தானம் மானான் செய்யாமை தலை. மனந்தானம் மானம் செய்யாமை தலை. அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். அடுத்த திருக்குறள் கொல்லாமை. கொல்லாமை அதிகாரம் 8வது அதிகாரம் பாருங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல்களில் குறிப்பிடும் அறங்களுள் சிறந்த அறமாகும். அறநூல்களிலே குறிப்பிட்டுள்ள சிறந்த அறம் எது? தம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மற்றவர்கள் நம்ம கூட இருக்கிற அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ்வது தான் சிறந்த அறமாகும். அடுத்து பாருங்க, பெரியாரை பிழையாமை. 9வது திருக்குறள். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. இதனுடைய பொருள், ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. ஆற்றல் அதாவது நம்மளுடைய திறமை வாய்ந்தவர்கள் அவங்களை இகழ்ந்து பேசக்கூடாது. அப்படி இகழ்ந்து பேசாத இருக்கிறது தான் நமக்கு நன்மை. தீங்கிலிருந்து நம்மளுக்கு பாதுகாக்கிறது சிறந்த நன்மை. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும். நல்ல திருக்குறளா இருக்கு. 10வது திருக்குறள் பாருங்க. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். பெரியார் பிழைத்தொழுகுவார். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார்
பெரியார் பிழைத்தொழுகுவார். இதனுடைய பொருள், தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். அதாவது நெருப்பிலே சுடப்பட்டனாலே அவர் வந்து பிழைத்துக் கொள்வார். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் வந்து தப்பவே முடியாது, அவங்க பிழைக்கவே முடியாது என்று இந்த திருக்குறள் மூலம் குறிப்பிட்டார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து பாருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வது டேஸ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வது எது ஆகும்? பகை, ஈகை, வறுமை, கொடுமை. இது ஏழைகளுக்கு உதவி செய்வது வந்து ஈகை, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் ஈகை. பிற உயிரினங்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். இது மகிழ்வை, செல்வத்தை, துன்பத்தை, பகையை. பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு. உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். எது இல்லாமல்? மகிழ்ச்சி இல்லாமலையா, மன்னிப்பு இல்லாமலையா, துணிவு இல்லாமலையா, அல்லது குற்றம் இல்லாமலையா? மனதில் வந்து குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். அடுத்து பாருங்க, இடம் மாறியுள்ள சீர்களை வந்து எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. சீர்கள் வந்து 7 சீர்களும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்க, வறியவர்க்கு ஒன்று, ஈகை மற்ற ஈவதை எல்லாம், குறியெதிர்ப்பை உடைத்து தீர்த்து. இதில் எப்படி வரும்? இதில் எப்படி வரும் பாருங்க, வறியவர்க்கு ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீராது உடைத்து. இப்படி வரும். வறியவர்க்கு ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீராது உடைத்து என்று அமைய வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த திருக்குறள் வந்து சீர்கள் மாறி உள்ளது. இது எப்படி வரிசைப்படுத்த பாருங்க. முதல்ல வந்து எப்படி இருக்குன்னா, எனைத்தானும் யாருக்கும் எஞ்ஞான்றும் மனந்தானம் மானம் செய் தலை யாமை அப்படின்னு மாறி இருக்கு. இது எப்படி வரும்னா, எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும், அடுத்து யாருக்கும் மனத்தானம் மானம் செய்யாமை, மானம் செய்யாமை தலை என்று அமைய வேண்டும். அடுத்து வேற எனக்கு இதுல அடுத்து பின்வரும் நிகழ்வை படித்து அதற்கு பொருத்தமான திருக்குறளில் இதுவென்று கூறுக. இதில் என்ன கூறுங்க? நிறைமதி அவளுடைய தோழியுடன் பூங்காவிற்கு சென்றால் அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்தாள். நண்பகல் நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த உணவை தோழியுடன் பகிர்ந்து கொண்டாள். அவர்களின் அருகே வந்து பறவைகள் பறந்து வந்தன. தன்னிடம் இருந்த உணவை பறவைகளுக்கு அளித்தாள். இதில் வந்து பொருத்தமான திருக்குறள் எதுனா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனத்தன் ஆகலன் நீர பெறவா? இல்லை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானும் மானம் செய்யாமை தலையா? இதுவா? இதனுடைய பொருள் என்ன? நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயலை வந்து பிறருக்கு வந்து எந்த காலத்திலையும் செய்யக்கூடாது அப்படின்ற பொருளை குறிக்கிறது. அதுவே மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரும் ஆகுலன் நீர பெற. இந்த திருக்குறள் பொருள் என்ன? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த ஆரகம். மற்றவையெல்லாம் வந்து வெறும் ஆரவாரம். மற்றவையெல்லாம் பெரும் ஆரவாரம். இதுவும் இல்லை. அடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இது என்னது? தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்கள் கூறுவது சிறந்த அறமாகும் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த திருக்குறள் தான் இந்த கதைக்கான திருக்குறள் ஆகும். இன்றைய வகுப்புடன் நம்ம வந்து 6ஆம் வகுப்பில் இயல் 8 முடிச்சிட்டோம். அடுத்த வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பில் இயல் 9 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.